இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, தவ காலத்தினுடைய 5வது வாரம் செவ்வாய்க்கிழமையில் நாம் இருக்கிறோம். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பரிசேயரை பார்த்து இயேசு சொல்கின்றார், நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள், நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்லுகின்றார். இயேசு இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியதற்கு பின்பாக பரிசேயர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார், நீர் யார்? இயேசுவின் 3 ஆண்டு கால இந்த பணி வாழ்க்கையில இயேசுனுடைய போதனைகளை கேட்டவர்கள், இயேசுனுடைய புதுமைகளை பார்த்தவர்கள், இயேசுவை குறித்து கேள்வியை கேட்டவர்கள் இன்னைக்கு இயேசுவை பார்த்து நீர் யார் என்று கேட்கிறார்கள். அன்பானவர்களே, இத்தனை முறை இயேசு தன்னை பற்றி சொல்லியிருந்தாலும் அப்ப எல்லாம் யோசிக்காமல் இன்னைக்கு இயேசுவிடம் நீர் யார் என்று கேட்பது உண்மையிலேயே எந்த அளவிற்கு அவர்கள் இயேசுவை அவர் வாழுகின்ற பொழுது புரிந்து கொள்ளவில்லை என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நேரங்களில் இந்த பரிசேயர்களைப் போலதான் இருக்கின்ற பொழுது நாம் அதை பற்றி கவலைப்படாமல் இழந்ததற்கு பின்பாக அதனுடைய அருமை பெருமை நினைத்து நாம் அழுது புலம்பி அதை தேடிக்கொண்டிருக்கிறோம். இப்போது நாம் தேர்வு நாட்கள் இருப்பதனால நம்முடைய மாணவ பிள்ளைகள் சொல்வார்கள், ஃபாதர், நான் இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கியிருந்தேன் அப்படின்னா இந்த தேர்வை நான் இன்னும் சிறப்பாக பண்ணியிருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நேரத்தை நான் செலவு பண்ணி எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு சொல்லுகிறார்கள். ஒன்று கிடைக்கின்ற பொழுது அதை பயன்படுத்தாமல் இழந்ததற்கு பின்பாக அதை குறித்து நினைத்து பார்ப்பது இன்னைக்கு நம்முடைய கலாச்சாரத்தினுடைய நோயாக மாறி போய்விட்டது. இன்று நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்தோடு இருக்கின்ற பொழுது இந்த உடலுடைய அருமையும் பெருமையும் தெரியாமல் நோய் வந்ததற்கு பின்பாக நான் அப்படி இருந்திருக்கலாமோ, இந்த உணவை உண்டிருக்கலாமோ, அல்லது இப்படி ஒரு வாழ்க்கை நடத்தியிருக்கலாமோ என்று நினைத்து பார்ப்பது வீண். அது மட்டும் இல்ல அன்பிற்குரியவர்களே, இன்னைக்கு உறவுடைய மத்தியிலும் கூட இருக்கின்ற பொழுது அவருடைய அருமையும் பெருமையும் அன்பையும் புரிந்து கொள்ளாமல் இழந்ததற்கு பின்பாக அதை நினைத்து சிந்திப்பதும் அழுது புலம்புவதும் இழந்துவிட்டோம் என்று நினைப்பதும் இன்னைக்கு எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது. வீட்டுல இடம் கொடுக்காத உறவுகள் இறந்ததற்கு பின்பாக வீட்டுல அவருக்கு படத்தை மாட்டி மாலை போடுவதில் என்ன இருக்கிறது? இந்த முதலை கண்ணீர் எதற்காக? இந்த பகட்டான இந்த செயல்கள் எதற்காக? யாரை ஏமாற்றுவதற்காக? ஒன்றை இழந்ததற்கு பின்பாகத்தான் இன்று நாம் அதனுடைய முக்கியத்துவத்தை, அதனுடைய அன்பை நாம் இன்னைக்கு உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அவகாலம் உறவுகளை நேர் செய்வதற்கான காலம். இழந்து போன இருக்கின்ற பொழுதே அன்பை உணராமல் நாம் மறந்து போன உறவுகளை நினைத்து பார்ப்போம். இருக்கக்கூடிய உறவுகளையாவது நன்முறையிலே அன்போடு நடத்தி பாசத்தோடு இரக்கத்தோடும் நாம் அவர்களோடு இணைந்து வாழ்வதற்கு முயற்சி எடுப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். God bless you.